நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஆமென். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மீது மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது இயேசு மனதுருகி, பல நேரத்தில் வியாதியே ஆண்டவர் தான் தராருன்னு நம்பி இருக்கிறோம். பல நேரத்தில் இல்லை, நம்மளை டிசிப்ளைன் பண்ணுறதுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நிறைய பெரம்புகள் இல்லையா. கடவுள் கையில் எத்தனை பெரம்பு இருக்குது? நம்ம இப்படி சொல்லுவோம், காஸ்பல் சொல்லும் போது இப்படி சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா, பாரு உங்கள் கடவுள் கையில் தான் நிறைய ஆயுதம்லாம் இருக்குது, ஆனால் எங்கள் ஆண்டவர் கையில் ஆயுதமே இல்லைன்னுவோம். ஆனால் நம்பிக்கையில் என்னெல்லாம் வச்சுருந்தோமா, அவர் கையில் கோடாரி இருக்குது, அவர் கையில் பெரம்பு இருக்குது, அவர் கையில் அருவா இருக்குது இல்லையா. நிறைய வசனங்கள்லாம் அப்படி இருக்குது இல்லை. அவர் வெட்டுவார், அவர் போட்டு தள்ளுவார்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்முடைய சிந்தனைகளில் நிறைய விஷயத்தில் அப்படிலாம் வச்சுருக்கிறோம். ஆனால் தேவன் முரண்பாடுள்ள தேவன் அல்ல. எல்லாம் வாயத்தர சொல்லுங்கள், தேவனில் முரண்பாடு இல்லை. இல்லை, நீங்கள் என்னமோ ரொம்ப மெதுவாக சொல்கிறீங்க, சத்தமாக. தேவனில் முரண்பாடு இல்லை. அங்கே ஒன்று சொல்லி இங்கே ஒன்று சொல்கிறவர் அல்ல தேவன். ஆமென். வியாதிகளை கண்டு தேவன் மனதுருகுவார். வியாதியில் அகப்பட்ட ஜனங்களை பார்த்து தேவன் மனதுருகுவார், அவர்களை சுகமாக்குவார் என்றார். வியாதிகளை பற்றி அவருடைய சிந்தனை ஜனங்கள் வியாதியோடு இருப்பதில் இயேசுவுக்கு பிரியம் இல்லை. ஆமென். அப்போ பிதாவுக்கு இருக்குமோ? நம்ம ஒன்று இதெல்லாம் நிறைய வசன ஆதாரங்கள் வச்சிருப்போம்ல. பரிசுத்த திரியேக தேவனில் அப்படிப்பட்ட ஒரு சுபாவமே இல்லை. தேவன் இன்றைக்கும் வியாதி இல்லாத சுகமுள்ளவராக இருக்கிறார். கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி, எத்தனை பேர் நம்புறீங்க? விட்டா இயேசுக்கே ஜுரம் வந்ததுன்னு சொல்லுவோம் நம்மலாம். இயேசு பல நாள் ஜுரத்துன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த வசனங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை, இருதயங்களை ஆழமாக எழுதப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. நொண்டி நடக்கிறான், அவனுடைய ஓட்டத்தை, அவனுடைய இலக்கை குறித்த நேரத்தில் அடைய முடியாது. ஆமென். வியாதிகளோடு வாழும்போது நாம் குறித்த நேரத்தில் நம்முடைய எல்லைகளை நாம் அடைய முடியாது. வியாதிகள் நம்முடைய ஓட்டத்தை தடுக்கிறது. வியாதிகள் நம்முடைய பிஸ்னஸை முடக்குகிறது. வியாதிகள் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை கெடுக்கிறது. வியாதிகள் நம்முடைய குடும்ப சமாதானத்தை குலைக்கிறது. வியாதிகள் நம்முடைய பணத்தை அழிக்கிறது. தப்பா ஏதாவது பேசணும்? ஆமென். தப்பா ஏதாவது பேசணும்? ஆனால் பல நேரத்தில் நம்ம வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்க்குற பெட் டாக் மாதிரியோ, இல்லை நிறைய பேர் பூனைலாம் வளர்க்குறாங்க. அந்த பூனை பொதுவாகவே, நாயும் பூனையும் அப்படி தான். பூனை ரொம்ப சென்சிட்டிவ். அது நடக்கிறதே எப்படி தான் நடக்கும்? நடக்கிறதே எப்படி தான் நடக்கும்? திருமணத்துக்கு முன்னாடி அந்த ஜோடிகள் எப்படி நடந்ததோ அப்படி தான் நடக்கும். உரசிக்கிட்டே இருக்கு. நடந்து போனால் கூட அப்படியே ஒரு சாயலை உரசிக்கிட்டு போகும். சில ஆண்கள் பார்க்குறாங்க, அப்படி ஒன்றும் உரசின மாதிரி தெரியலையே, அப்படியே அப்படியே உரசிக்கிட்டே போவோம். நம்ம பெட்டில் அப்படியே படுத்துக்கும், நம்ம கூட வந்து படுத்துக்கும், நம்ம போர்வைக்குள்ளே வந்து பூந்துக்கும். அதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்முடைய அந்த ஹீட், நம்முடைய சூடு. பல நேரத்தில் வியாதிகளை நம்ம சூட்டோடு அணைச்சி வச்சுருக்கிறோம். வா நான் தான் உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. அதுவும் நம்மக்கிட்டேயே திரும்ப திரும்ப வருது. எல்லாம் சொல்லுங்கள். வியாதிகள் வியாதிகள் சொஸ்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் சுகத்தை பற்றி வேதாகமத்தில் பல இடங்களில் ஆதாரமாக அநேக விஷயங்கள் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு நாளும் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும்
வியாதிகளோடு தத்தளித்து நொந்து சாவதை தேவன் விரும்பவில்லை. அதனால்தான் இயேசு மனதுருகினார். அவர் எழுதலை இந்த லெட்டரை, மத்தேயு எழுதுறார். ஆமென். இயேசு தன் இருதயத்தில் மனதுருகியதை மத்தேயு பார்க்குற அளவிற்கு அவருடைய அந்த மனதுருக்கம் இருந்த அந்த கம்பேஷன் இன்னொருத்தர் பார்க்கும்போது அப்படியே இயேசு அந்த வியாதியஸ்தர்களை பார்த்து அவர் உடைக்கப்படுவதை மத்தேயு லிட்ரலாக பார்க்குறார். அதனால தான் எழுதுறார். ஆமென். அன்றைக்கு இயேசு எப்படி வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகினாரோ, அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கும் அப்படிப்பட்ட பலவீனங்களிலே வாழும்போது இயேசு இன்றைக்கும் நம் மீது மனதுருகுகிறவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வாய்த்தது, மனதுருகிறவராக இருக்கிறார். ஒரு தலைவலி வர்றதை கூட அவர் விரும்புறதில்லை. ஆமென். நம்ம கேன்சர் வியாதிக்கு ஒரு விஷயத்தையும் தலைவலிக்கு அதுக்கு ஒரு மார்க் வச்சிருக்கிறோம் நம்ம, இல்லையா? ஆனால் கடவுளுடைய பார்வையில் கேன்சரும் வியாதி தான், தலைவலியும் வியாதி தான். நான் பாஸ் எப்படி அநியாயத்துக்கு பேசுகிறீங்க? நான் சொல்கிறேன், பல நாள் பல துன்பங்களில் பயணிச்சிருக்கோம். ஆழமாக சொல்கிறேன், அவைகள் நமக்கு சொந்தமானவைகள் அல்ல. வயிற்று வலி நமக்கு சொந்தமானது இல்லை. இன்னும் ரொம்ப கீழே பேசுகிறீங்க, அதுதான் நம்மளை டெய்லி தொந்தரவு பண்ணுது. ஆமென். கடவுளுடைய பிள்ளைகள் 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது வசனம். எலிசா மரணமடைந்தான். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே ஒரு வருஷம் கழிச்சு மோவாபியரின் தண்டுகள், மோவாபியருடைய தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம், அந்த மனுஷனுடைய பிரேதம் அதிலே விழுந்தது. எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது, எலிசாவுடைய எலும்புகளின் மீது பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். கைகளை தட்டி நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா கைகளை தட்டி அவன் எழுந்து நின்றான். எலிசாவுடைய எலும்புகளில் அந்த பிரேதம் பட்டபோது அவன் எழுந்து நின்றான். ஒரு வருஷம் ஆன எலும்புல அந்த கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய பிரசன்னம், அந்த கல்லறையில் பிரசன்னம் வாசம் பண்ணுதா அப்படி சொல்ல வரல. தேவனோடு நடந்த ஒரு மனிதனுடைய எலும்புகளிலே இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னம் எத்தனை வருஷம் ஆனாலும், ஆமேன், எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பிரேத கல்லறையில் அந்த மனுஷனை தூக்கி போட்டாங்க. அவன் எழுந்து நின்றான். நாம் இந்த உலகத்திற்கு சுகத்தை கொடுக்க அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நாம் வியாதிகளோடு அவஸ்தைப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் வாசிக்கலாமா? இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் 9ஆம் வசனத்திலிருந்து. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் வருவோமாக, உம்முடைய சித்தம். ஹலோ, திரும்ப வாசிங்க. நான் படிக்கிற பைபிள் வேற மாதிரி இருக்கு, நீங்க வேற மாதிரி படிக்கிறீங்க. திரும்ப படிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் வருவோமாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பரமண்டலத்திலேயே செய்வோமாக. அப்படியே போட்டிருக்குது. அவர் கிளம்பி இங்கே வரன்றாரு.
நம்ம என்ன சொல்ல, இருங்க நாங்கள் கிளம்பி அங்கே வரோன்றாரு. இல்லைங்களா? ஜபத்தை கற்றுக் கொடுக்கும்போது சொல்றாரு, பரலோகத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, அது வியாதி இல்லாத கலாச்சாரம், அது தலைவலி இல்லாத கலாச்சாரம். அங்கே முடவன் இல்லை, குருடன் இல்லை, கேன்சர் இல்லை, யூட்ரஸ் ப்ராப்ளம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சுகமுள்ள ஒரு சமூகம் இந்த உலகத்திற்கு வருவதாகன்னு ஜெபம் பண்ணி சொல்லி கொடுத்தார். இருக்கிறீங்களா? இந்த பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களே, நான் என்ன வேறு ஏதாவது கிரகத்திலேருந்து வந்து பேசுகிறேன்னா அதே ஸ்டீஃபன் பாஸ்டர் தான். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. வசனம் சொல்லுது, அங்கே என்ன நடக்குதோ, எந்த தூதனையாவது ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? எந்த ஒரு தூதனையாவது ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டு போய் வாயின்னு கூப்பிட்டு போனாங்களா? ஐயா, ஹிஸ்ட்ரியில் ஒரு முறை கூட ஒரு தூதனுக்கு காய்ச்சல் வரல. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இங்கே வருவதாக, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இந்த உலகத்தை சந்திப்பதாக. அதனால தான் இயேசு வந்து பரலோகம் எப்படி இருக்குது, அது சுகத்தோடு இருப்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்க இயேசு வந்தார். அதனால தான் போன இடங்களில் எல்லாம் கண்ட யாவரையும் சுகமாக்கினார். வீடு போனது, காடு வாவானது. பாருங்களேன், நம்ம எவ்வளோ நேரம் எவ்வளோ வசனங்கள் எடுத்து பேசினாலும் இது மாதிரி பொன்மொழிகள் தான் நம்முடைய சிந்தனையில் இருக்கும். ஏதாவது திடீர்னு ஒரு ப்ரெஷர் வந்துடுச்சுன்னா ஸ்பிரிச்சுவலாக ஒரு வார்த்தை, யோபு மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, உடனே நம்முடைய பொன்மொழிகள் என்ன வந்துடும் தெரியுமா? வீடு போனது, காடு வாவானது. காடு கூட உன்னை வாவான்னு சொல்லலை, காடு கூட உங்களை வாவான்னு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆயுசு நாட்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? நம்புறவங்கள கை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா கை உயர்த்துங்க, நல்லா சத்தம், நல்லா சத்தமாக எப்படி கை உயர்த்து? என்ன பிரசங்க நீ? சரி, வாசிங்களேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-2. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. இங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த உலகம் சொல்ற ஒரு கூற்றுக்கு, உலகம் சொல்ற ஒரு பொன்மொழிக்கு இந்த வசனம் முரண்படுகிறது. எல்லாருக்கும் கடவுள் விதியை எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிலாம் நிறைய சொல்றாங்கல்ல. இங்க சொல்றாரு, நீ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியும் போது உன் ஆயுசு நாட்களில் நீடித்து வாழ முடியுன்றார். 60 வயசுல செத்து போயிடுவேன்னு முடிவு பண்ணியிருந்தா நீ எத்தனை முறை அப்பா அம்மா காலில் விழுந்தாலும் நீ 60 வயசுல செத்து போயிடுவ. ஆனால் இங்கே சொல்றாரு, நீ ஒபே பண்ணும்போது, ஒபீடியன்ட் கீழ்ப்படிதல் இருக்கும்போது, அவங்கள ஹானர் பண்ணும்போது, ரெஸ்பெக்ட் பண்ணும்போது உன்னுடைய 60 வயது 70 வயதாக மாறுகிறதுன்னு சொல்லுது. ஏன் வசனத்தை இப்படி பார்க்கக்கூடாதுன்னு இருக்குதா? 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜீவனை விரும்பி, நல்லா கவனிங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. பாருங்க, இங்க சொல்றாரு, நீ உன் ஜீவனை விரும்பினால், அந்த ஜீவன் நாட்கள்ல நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால், டெய்லி வீட்டு கதவை சாத்துற மாதிரி கொஞ்சம் இந்த கதவை சாத்தினாலே நடக்கும்ன்றார். ஜீவனை விரும்புன்றார். நம்ம எதை அதிகமாக பேசுறோம்? உன் ஜீவனை வெறுத்து. எத்தனை பேர் ஜீவனை வெறுத்து இருக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அத்தனையும் டுபாக்கூர். அவர் சொன்ன மீனிங் வேற. ஜீவனை வெறுத்துனா ஒன்றுமே இல்லாமல், இப்போ ஜீவனே வெறுத்துறேன்ப்பா நான்,
ஈசு, ரோசம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாது. கடன் கொடுத்தவன் வந்து வீட்டு முன்னாடி காரி துப்புனா கூட நான் ஜீவனை வெறுத்தவன் அப்படின்றீங்க. உங்களை சொல்ல, எங்கள் ஊரில் இருக்கிறவங்கள சொல்கிறேன்னு வைங்களேன். நான் அடுத்த சர்வீஸ்க்கு நான் வரணும்ல, அடுத்த சர்வீஸில் ஃபினான்ஸை பற்றி பேச போகிறேன், பொருளாதாரத்தை பற்றி. இங்கே சொல்றாரு ஜீவனை விரும்புன்றார். நீ ஆரோக்கியத்தை விரும்பு, சுகமாய் வாழ்வதை விரும்பு, வெற்றியோடு வாழ்வதை விரும்பு. தலைவலி இயேசுவுக்கு இல்லை, எனக்கு இல்லைன்னு அப்படி விரும்பு. ஒரு காய்ச்சலாக இருக்குது, காய்ச்சலாக இருந்த அந்த மாமியை பார்த்து உடனே இயேசு சுகமாக்கினார். பாருங்க, நம்மளாம் பல நேரத்தில் இதெல்லாம் விட்டு வச்சு, எத்தனை பேர் வீட்டில் எறும்பு விட்டு வச்சுருப்போம், கற்பாம்பூச்சி விட்டு வச்சுருப்போம், பல்லி விட்டு வச்சுருப்போம். எத்தனை பேர் வீட்டில் வந்து பாம்பு விட்டு வச்சுருக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டில் சிங்கம், புலி, கரடி எல்லாம்? எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அந்த பெட்ரூமில் சிங்கம் சுற்றிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? விளங்குதா? பல நேரத்தில் சிங்கம், பாம்பு, புலி, கரடியை விட கொடிய வியாதிகள் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவைகளை விரட்டி அடிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. உட்காந்து அது காலில் உட்காந்துட்டு நீ போறியா இயேசு நாமத்தில், நீ தயவுசெய்து போயிடுறியா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காத. இயேசு அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளை துரத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மனசார சொல்கிறேன், இந்த சபையில் யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ அதை ஊழியக்காரனாக இருந்து இந்த கால வேளையில் இயேசுவின் நாமத்தில் அவைகளை துரத்துகிறேன். ஒரு நல்ல ஹீலிங் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். நீங்கள் மனம் இருந்தால் அதை சாட்சியாக வந்து சொல்லலாம், கர்த்தர் என்னை இப்படி சுகமாக்குனார்னு. ஏன்னா அந்த நாமத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. எசேக்கியாவுக்கு ஆயுசு முடியுதுங்க, அவன் விண்ணப்பிக்கிறான், எக்ஸ்டெண்ட் பண்ணுறாருங்க லைஃப்பை. ஆண்டவர் வாழ்நாட்களை நீடித்து இருக்க பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார். நம்ம ஜீவனோடு இருக்கிறதுல தேவனுக்கு லிமிட்டா அன்லிமிட்டட் ஆசையா? சொல்லுங்களேன், எப்படி சொல்லுவீங்க? தேவன் நாம் வாழ வேண்டும் என்பதில் எவ்வளவு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் யோசிக்கிறார் நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவன் அப்படி நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். இந்த மண்ணான சரீரம் இந்த மண்ணுக்கு திரும்பும். ஒரு நாள் தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கும். அன்றைக்கு மரணமில்லாத ஒரு வாழ்க்கையோடு நீங்களும் நானும் வாழ்வதில் தேவன் கொள்ளை ஆசை உள்ளவராக இருக்கிறார். அதனால் அதெல்லாம் அப்புறம் நடக்க போகுது. இப்போ நீ வியாதியில் சாவுன்னு அவர் விரும்பலை. அவருடைய இருதயம் ஒரே மனதாகவே இருக்கிறது. நாளைக்கு தான் நான் மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்ல, அவர் மனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தேவன் மனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது தப்பா யோசிச்சிருந்தா தானே மாறணும். அவர் வாழ்க்கையில என்னைக்கும் தப்பா யோசிச்சதே கிடையாது அவர். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவன் மனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் வாழ்நாளில் ஒரு தருணத்தில் அவர் தப்பாக யோசித்ததே இல்லை. ஒரு மனிதனும் ஒரு முறை கூட ஒரு நாள் ஒரு 5 நிமிடம் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு டாக்டர் ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் தேவனை காரணம்னு காட்டும்போது, நான் சுகமாவது நான் தேவனை பார்க்கிற விதத்தில் என்னுடைய சுகம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நான் எப்படி கடவுளை பார்க்கறனோ அப்படிதான் என் வாழ்க்கையினுடைய வளம் இருக்கிறது. நான் கடவுளை தப்பாக பார்க்கும்போது என் வாழ்க்கை தப்பாக அமையுது. என் வாழ்க்கையில் கடவுளை நான் சரியான கண்ணாடி போட்டு நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் சீர்படுகிறது, சரியாகிறது. அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது 10:1 கச்சைகளில் 10:1
அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, சகல வியாதி, சகல நோய்கள். இந்தந்த வியாதி தான் அவர் சுகமாக்குவாருன்னு எல்லாம் இல்லை. சகல வியாதி, சகல. நான் ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் கடந்து போனதை நீங்கள் எல்லாரும் அறிவீங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. நான் என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருந்தாங்க, நான் இல்லை. நிறைய பேர் தூங்கலை, நான் நல்லா தூங்கினேன். அது பெருமைக்காக சொல்ல, நீங்கள் தூங்காமல் இருந்தனால நான் நல்லா தூங்கினேன். நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்ததுனால நான் நல்லா சாப்பிட முடிஞ்சது. நான் சாப்பிட முடியாமல் மனமெல்லாம் உடஞ்சி உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருந்தேன்னா நீங்கள் பண்ண ஜெபத்துக்கு வலிமையே இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதனை தூக்கி நிறுத்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பண்ண ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளில் கடந்து போன பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போனாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஒரு இருதயம் இருந்திருக்கும்ல, அந்த கடவுள் ஒரு ஹார்ட்டை கொடுத்துருப்பார்ல. எல்லாரும் கல்லால் அடிக்கிறாங்களாம் ஸ்தேவானை. அவன் கல்லால் அடிக்கப்பட்டு அவன் மரிக்க போறான் என்பதை அறிந்தும் கூட சூரியனை போல அவனுடைய முகம் பிரகாசித்திருந்ததாமா. அதெல்லாம் அப்படி இல்லை. நம்மளை கல்லால் அடிக்கும் போது நம்மளாம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாக இருக்க முடியாது, நிச்சயமாக இருக்க முடியாது. என்னால் இருக்க முடியாது, உங்களால் இருக்க முடியாது. ஆனால் அந்த தருணத்தில் அந்த தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனை மேகம் போல மூடும்போது அந்த மரணம் அவனுக்கு வலியாகவே இருக்காது. அல்லேலூயா. அதெல்லாம் மைண்டில் வச்சு சொன்னேன், ஆண்டவரே எனக்கு அந்த ஸ்பிரிட் தாங்க. ஒரே ப்ரேயர் தான், 1000 ப்ரேயர்லாம் கிடையாது, டெய்லி அதே ப்ரேயர்லாம் கிடையாது, ஒரே ப்ரேயர் தான். ஜெபம் பண்ணி அமைதியாக விட்டுட்டேன். அந்த முழு சம்பவத்திலும் ஒரு சிங்கத்தை போல நிற்பதற்கு தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், ஆண்டவரே இந்த தருணத்தில் உங்களுடைய பிள்ளைகளின் அப்பமாகிய சுகத்தை என் சரீரத்தில் நான் அதை அப்படியே அனுபவிக்க விரும்புகிறேன். என் தேவன் மனதுருக்கமுள்ள தேவன் என்பதை நான் அறிகிறேன். அவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இல்லை வேற ஏதாவது இனி ஏற்பாடு வந்தாலும் எந்த ஏற்பாட்டிலையும் அவர் வியாதியை அவர் ஆமோதிக்க போகிறதும் இல்லை, வியாதிக்கு அவர் சிக்னேச்சர் பண்ண போகிறதும் இல்லை. வியாதியிலிருந்து அகப்படுகிற ஜனங்களை சுகமாக்கவே தேவன் இன்றைக்கும் தீவிரமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம 4 பேரை சுகமாக்க வேண்டியவங்க. இன்னைக்கு உட்காந்து சுகத்துக்காக மன்றாடுறேன், தப்புன்னு சொல்ல வரல, தப்புன்னு நான் சொல்ல வரல. எனக்கு திடீர்னு இப்படி ஒரு வசனம் வந்தது, கொஞ்சம் சரியான மனநிலையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவன் தம்முடைய மகிமையை ஒருவருக்கும், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய 4 வீலர் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு கம்பெனி டாடா மோட்டார்ஸ், அவர் யாருக்கும் தன்னுடைய மகிமை என்ன பண்ண மாட்டார், ஆனால் யாருக்கு கொடுப்பார்? எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டார், ஆனால் யாருக்கு கொடுப்பாரு? நான் சொல்ல, தேவன் தம்முடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார், ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் அதை தருவார். ஏன்னா அவரிடத்தில் சுயநலம் இல்லை. மகிமையை நான் திருடி வச்சுக்குவேன்னு சொல்ல, அவருடைய மிகவும் அருமையான ஒரு மகிமையாக இருந்தது என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிற வானம் பூமி இதெல்லாம் இருக்கட்டுங்க, இதெல்லாம் அவருடைய மகிமையினுடைய ஒரு நிழல் அடையாளங்கள், அவ்வளோதான். அவருடைய மகிமையுடைய மிகப்பெரிய பொக்கிஷமே தம்முடைய குமாரன். அவரையே உங்களுக்காக எனக்காக தந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவரே டாக்டர் ஃபீஸுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணுறோம், நல்லது தான். ஆனால் நான் சொல்கிறேன், டாக்டருக்கு ஃபீஸுக்கு ஜெபம் பண்ணுற ஃபெய்த்தை, ஆண்டவரே வியாதியிலிருந்து நான் முழுவதுமாக விடுதலை ஆகிறேன் என்பதை விசுவாசியுங்கள். இப்போ உட்காந்து மன்றாடுறதா, இப்போ விசுவாசிக்கிறதா தான் கேள்வி. இப்போ பேக்கெட்டில் 100 ரூபா வச்சுட்டு
கண்ணுக்கு முன்னாடி பையனை கதற விடுறது. 100 ரூபா வேணும்னு கேட்குறான். வாய்ப்பே இல்லை ராசா. அவன் முட்டி போட்டு கேட்குறான், கையை கூப்பி கேட்குறான், அழுது புரண்டு கேட்குறான். நான் சொல்கிறேன், எப்போவாவது உங்கள் வாழ்நாள் காலத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு 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 100 ரூபா அல்லது ஒரு 10 ரூபாவுக்காக, 100 ரூபா கூட பெரிய காசுன்னு வச்சுக்கலாம், ஒரு 10 ரூபாவுக்காக உங்கள் குழந்தைகளை நான் சொன்ன மாதிரி நீங்கள் அணுகி இருக்கீங்களா? பிள்ளைகள் இருக்கிறவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். பிள்ளைகள் இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்கள். 10 ரூபா உங்கள் பிள்ளை உங்ககிட்ட கேட்டிருக்கா? இல்லை 10 ரூபா மதிப்புள்ள ஏதோ ஒரு பொருளை கேட்டிருக்கா பிரதர்? அவங்கள பயங்கரமாக கதற விட்டு அழ விட்டு அப்படிலாம் பண்ணி தான் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஒருவேளை 1000 ரூபா பொருளை வேணால் அப்படி விட்டுருக்கலாம், கதற விட்டுருக்கலாம். ஆனால் 10 ரூபா பொருளை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க? சொல்கிறேன், வியாதியிலிருந்து இருக்கிற சுகம் தேவனுடைய பார்வையில் அது 1000மா, லட்சமா, கோடியா, இல்லை 10 ரூபாவா, 1 ரூபாவா, இல்லது 1 பைசாவா? சொல்லுங்க. வியாதிக்கு தேவனுடைய பார்வையில் மதிப்பே இல்லை. மதிப்பே இல்லாத ஒன்றுக்காக உங்களை என்னை அவர் கதற விடுறது இல்லைங்க. ப்ளீஸ், இன்றைக்கு கதறுவது தீர்வு இல்லை. என்னால் நீ சுகமாவ நீ நம்புறியான்னு கேட்குறாரு. ஆம், அதான் ப்ரேயர். எல்லாம் சொல்லுங்க, ஆம். ஜெபம் எவ்வளோ சுருக்கமாக இருக்கு பாருங்க. விடுதலைக்கான ஜெபம், சுகத்துக்கான ஜெபம், நீண்ட நாள் கேன்சர் பிரச்சனையிலிருந்து விடுதலைக்கான ஜெபம், 2 எழுத்து தான், ஆம். என்னங்க ப்ரேயரை இவ்வளோ ஷார்ட் ஆக்கிட்டீங்க? நான் ஆக்கலை, வசனம் அப்படி தான் ஆக்கி வச்சிருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, 1000 வரிகளை வர்ணித்து சொல்ல முடிகிற நம்மால் ஆமென்ற 2 எழுத்துக்களை சொல்ல நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இல்லாதனால்தான் நம்முடைய சுகங்கள் தள்ளி போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் நம்பிக்கையோட ஆம்னு சொல்ல போறீங்க? வரல பார்த்தீங்களா? ஆனால் டாக்டர் சொல்றதுக்குலாம் என்ன பண்ணுவோம்? இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்ன சொன்ன? சரிங்க சார். 3 வேளை சாப்பிடுங்க, சரிங்க சார். 3 நாள் சாப்பிடுங்க, சரிங்க சார். இதை 3 மாதம் கரெக்டாக சாப்பிடணும், சரிங்க சார். வியாழக்கிழமையான காலைல சாப்பிடணும், சனிக்கிழமையான நைட்டில் சாப்பிடணும், சரிங்க சார். இப்படி ரொம்ப லென்த்தாக எந்த டாக்டர் பேசுகிறாரோ லென்த்தாக பில்லு பண்ண சரியான டாக்டர் அவர், வேற லெவலில் பண்ணிட்டார் அவர். நான் சொல்கிறேன், நம்முடைய வளங்களை அழிக்கும் கொடிய வியாதிகளை இயேசு அழிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் உனக்கு ஒன்றும் வரப்பண்ண மாட்டேனார் ஆண்டவர். அல்லேலூயா. அன்னைக்கு ரொம்ப லிஸ்ட் கம்மி, இப்போ லிஸ்ட் ரொம்ப அதிகம். லிஸ்ட் நமக்கு தான் அதிகம், ஆனால் அவருடைய பார்வையில் எல்லாம் ஒன்று தான். அவர் எல்லாத்தையும் வியாதின்னு தான் சொல்றார். நம்ம தான் வியாதி, இந்த வியாதி, அந்த வியாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதி, நான் அந்த இனம், இந்த இனம், என் மொழி இது, அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக பேசுகிறோம். அவர் பார்வையில் வியாதி, தலைவலியும் ஒரே வியாதி தான், கேன்சரும் ஒரே வியாதி தான். அவர் நாமத்தை சொல்லும்போது எப்படி அவர் நாமத்தினால தலைவலி நீங்கும்னு நினைக்கிறீங்களோ அதே தருணத்தில் இந்த கேன்சரும் நீங்கும். இல்லை கொஞ்சம் இயேசுவின் நாமும் கேன்சரை சுகமாக்கும் போது பயங்கரமாக பவர் வேலை செஞ்சு ஹீல் ஆக்குது நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. நான் சுகமாக இருப்பது, நான் சுகமாக இருப்பது, நான் ஆரோக்கியமாக இருப்பது, நான் விடுதலையோடு வாழ்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய மனநிலைக்கும் இந்த சரீர சுகத்துக்கும் எத்தனை பேர் சொல்றீங்க பயங்கரமான கனெக்ஷன் இருக்குதுன்னு? மைண்ட் செட்டுக்கும் இந்த ஃபிசிக்கல் பாடிக்கும் கனெக்ஷன் இருக்குதா இல்லையா? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு ஜெபம் பண்ணி பைபிள்லாம் படிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வெளியே போகலாம், இன்றைக்கி போய் இந்த பிஸ்னஸ் எப்படி பார்க்கலாம், இல்லை இந்த வேலையை எப்படி செய்யலாம், அப்படியே பிரைட்டாக இருக்கும்போது வீட்டம்மா சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் கிளம்புறதெல்லாம் ரொம்ப வீரஜரமாக தான் கிளம்புறது, வீட்டுக்கு வரும்போது 10 பைசா கொண்டு வரல. அந்த ஒரே வார்த்தை அன்றைக்கி செய்யணும்னு நினச்ச எல்லாமே ரத்து செய்யப்பட்டு திரும்ப கைலியை கட்டிட்டு வீட்டில் கம்முன்னு உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை நம்மை முடக்குகிறது.
சரீரத்தை எப்படி ஆஃப் ஆக்கிச்சு பார்த்தீங்களா மைண்டு. நான் சொல்கிறேன், என்னுடைய சிந்தையில். பிலிப்பியரில் வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். வாசிக்கலாம். 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பவுல் இப்படிதான் சொல்றாரு. இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது கூட சொல்றாரு, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. பறவைகளை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவைகளையெல்லாம் பிழைப்பூட்டுகிறவர், அவைகளையெல்லாம் உடுத்துவிக்கிறவர் உங்களையும் பிழைக்க செய்வார். எல்லாம் சொல்லுங்க, பிழைக்க செய்வார். செத்து போவீர்கள் அப்படின்னு சொல்ல, பிழைப்பீர்கள். பக்கம் கைப்பிடி சொல்லுங்க. செத்து போலாம் நீ நிறைய ட்ரை பண்ற, ஆனா இன்னி வரைக்கும் அவர் தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறார். எலியா ஜெபம் பண்ணான், இனியெல்லாம் வாய்ப்பே இல்லை ராசா, நான் முடிஞ்சு போறேன், எனக்கு மரணம் வேண்டும். அதெல்லாம் ஒரு மேட்டராகவே அவர் பார்க்கல. சாவ போறேன்னா அப்பம் கொடுக்குறாரு, திரும்ப சாவ போறேன்னு ஜெபம் பண்றான், அப்பம் கொடுக்குறாரு. அப்புறம் சொல்றாரு, நீ போய் 3 பேர் அபிஷேகம் பண்ண வேண்டியது கிளம்புன்றார். சொல்லுங்க, தேவன் நம்முடைய உளறல்களை, பிதற்றல்களை ஒரு பொருட்டாக அவர் வைப்பதில்லை. என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அதை மட்டும்தான் செய்கிறார். அவர் உட்காந்து இப்படி சொல்லக்கூடாது ராசா, இப்படி பண்ணக்கூடாது மயிலு அப்படின்னு உங்களை மாதிரி என்ன மாதிரி கெஞ்சிக்கிட்டலாம் இல்லை. அவனை ஓட வைத்தவர், அவனை மகிமையற்ற ஒரு முடிவை எலியாவுடைய வாழ்க்கையில் எலியா எதிர்பார்த்தான். ஆனால் அவனுடைய முடிவை ஆண்டவர் மகிமையாக நிறுத்தினார். மகிமையற்றதா நம்மளை மாற்றிக்க நம்ம நிறைய நேரத்தில் ட்ரை பண்ணுறோம், ஆனால் தேவன் அப்படி விடுவதில்லை. நம்முடைய முடிவை மகிமையாக ஆக்குவதில் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நம்ம அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கும் போது சுகம் பயங்கரமாக வேலை செய்யுங்க. ஒரு ஒய்ஃபுடைய, ஒரு ஹஸ்பண்டுடைய ஒரு வார்த்தை உங்கள் டிஎன்ஏ செல்களை எல்லாம் அதை ஆஃப் பண்ண முடியும்னா, கடவுளுடைய பிரசன்னமுள்ள வார்த்தை ஆஃப் ஆன எல்லா செல்லையும் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. பேரலைஸ் ஆகி கிடக்குறாங்க, கழுத்துக்கு கீழே எல்லா சரீர உறுப்புகளும் பேரலைஸ் ஆகிருக்குது. 4 பேர் கொண்டு போகிறான். பார்த்தா அந்த இயேசு இருந்த வீட்டில் பயங்கரமான கூட்டம், ஓட்டை பிரித்து உள்ளே இறக்குறான். அவனை பார்த்தாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடனாரு. நம்ம இன்னைக்கு ஹீலிங் சர்வீஸ்க்கு பண்ணுற எந்த ஃபார்மாலிட்டிஸும் அவர் பண்ணவே இல்லை. அவருடைய டார்கெட்டே அவனை சுகமாக்குவது தான். எழுந்து நடந்துட்டாங்க. இன்னொருத்த 38 வருஷமாக கிடக்குறாங்க. உன் படுக்கை எழுந்து கூட நடன்றான். வழியில் கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கடா ஓய்வு நாளில் எல்லாம் படுக்கையை தூக்கிட்டு போகிற? நான் இவ்வளோ நாளாக வியாதியாக இருந்தேன். ஒருத்தர் வந்தார், எழுந்து நடனார், நடந்து போயிட்டேன். அவர் யாரா தெரியாது. ஹலோ, தெரிஞ்சாதான் சுகம் நினைக்கிறோம், தெரியாதவங்களுக்கு இயேசு சுகத்தை தர்றார். அவர் யார் என்ன டீட்டெயில் கேட்குறான். சாரி தெரியாது. அவர் பேர் தெரியாது, அவங்க அப்பா பேர் தெரியாது. என்னடா இவ்வளோ பெரிய மேட்ரு ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய சம்பவத்தில் அகப்பட்டிருக்கிற, எதுவுமே தெரியாது, அடிச்சு கேட்டா கூட சொல்லாத அப்படின்ற மாதிரி. அடிச்சு கேட்பான், என்ன பண்ணக்கூடாது, என்னடா சொன்னேன், அவன் எதுவுமே சொல்லலை. அடிச்சு கேட்பான், என்ன பண்ணாத, அடிச்சு கேட்டா கூட எனக்கு தெரியல. எழுந்து நடனாரு, நம்பிட்ட, எழுந்து நடந்துட்டேன். நீ எத்தனை வருஷம் நீ முடங்கி இருந்தாலும் எழுந்து நடன்ற ஒரு சத்தம் தான் உன் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் முடங்கிறேன்னு சொல்கிறேன், நான் போயிடுறேன்னு சொல்கிறேன், வேணான்னு சொல்கிறேன். இல்லை ராசா, உன்னை மகிமையாக தான் முடிய பண்ணுறது கடவுளுடைய பிரதானமான சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒருத்தர் உட்காந்து ரொம்ப கவலையாக இருந்தான். நம்ம ஒருத்தர் போய் கேட்டாரா, என்னடா இவ்வளோ சோகமாக, இவ்வளோ கவலையாக இருக்கு, என்னடா பிரச்சனை? என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
நான் இங்கே நேற்று ராயப்பேட்டை ரோட்டில் அப்படியே போகும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேலே கூரை கிடையாது, மரத்தடியில் அப்படி பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. முந்தா நாள் நைட்டில் நல்ல மழையாட்டு இருக்குது. எங்கே இருந்திருப்பாங்க? எந்த ஹாஸ்பிட்டல்லையாவது இப்படி ஸ்ட்ரீட்டில் வாழ்கிற பீப்புள் இந்த கையில் இந்த என்னது குளுக்கோஸ்லாம் ஏற்றிக்கிட்டு ஐயா 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 அப்படின்னு இருக்குதா சார்? இல்லை சார். நரிக்குறவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை நரிக்குறவர்கள் எவ்வளவு கொடிய வியாதியில் வாழ்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓயோ நீட்னஸ், சானிடைசர், எல்லா டைசரும் போட்டவெல்லாம் போயிட்டான். சானிடைசரே யூஸ் பண்ணாதான் இன்னி வரைக்கும் உசுரோடு இருக்கிறான். சானிடைசர் கொடுக்காத ஒரு விடுதலையை கடவுளுடைய சுகமாக்குகிற வல்லமை, இம்யூனிட்டி பவர்ன்றாங்க. அவனுக்கு காய்ச்சலும் வர்றதில்லை, சளியும் வர்றதில்லை. நைட்டெல்லாம் தொப்பக்கட்டே மழையில் நனைகிறாங்க, நாற்றம் அடிக்குதுங்க. அவன் இருக்கிற இடம் கஷ்டமாக இருக்குதுங்க. காய்ச்சல் வரல. ஏன் பிரதர் சர்வீஸ்க்கு வரல? முந்தா நேற்று பைக்கில் வந்தேன்னா ஹெல்மெட்டு மறந்துட்டேன், 4 துளி மண்டையில் பட்டுது, முடியும் இல்லையா, டக்குன்னு உள்ளே இறங்கி காய்ச்சல். நான் சொல்ல விளங்குதா? எங்கே இம்யூனிட்டி பவர் வேலை செய்யுது? நீங்கள் எங்கே சுகமாக்குற வல்லமை வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லையாக்குற தந்திரம் ஏதாவது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். என்னால் அப்படி அட்லீஸ்ட் கோபி பாஸ்டருடைய ஒரு 2% இந்த பைக்கில் பார்த்தாலும் அதே கண்ணாடி தான், அடுத்த பைக்கில் பார்த்தாலும் அதே கண்ணாடி தான். இந்த பைக்கில் கண்ணாடியை திருப்பி ஒரு முறை, அந்த பைக் கண்ணாடி திருப்பி ஒரு முறை, அப்படியே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், பாஸ்கிட்ட சொல்லி வரும்போது படி திரும்புகிற ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய கண்ணாடி வைக்க சொல்கிறேன். அந்த கஷ்டமே வேண்டாம். இப்போ அவன் படி ஏறும்போது சேர் போட்டிருக்கிறாரு, படி ஏறும்போது கைப்பிடி வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் விரும்புகிற மாதிரி ஒரு கண்ணாடியை வைக்க வேண்டியதானே? எத்தனை பேர் 4 பைக் நிற்குது, 40 பேர் லைனில் நிற்கிறோம் கண்ணாடி பார்த்துட்டு. நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம்ல, முகத்தை மட்டும் நல்லா வச்சு என்ன பண்ணுறது? இது மட்டும் நல்லா இருக்குது, பில்டிங் மட்டும் நல்லா இருக்குது, எல்லா பேஸ்மெண்ட்டும் வீக்கு, ஸ்பைன் வலிங்க, இங்கே இதுங்க, அங்கே அதுங்க. ஆனால் கண்ணு மூக்கு மட்டும் இங்கே ஒரு ஐப்ரோ, இது அப்படி வச்சு 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 எல்லாம் மேக்கப். எங்கே போகிறீங்க? ஷாப்பிங் போகிறீங்களாட்டு? ஹாஸ்பிட்டல் போகிறேன். அடே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தான் இவ்வளோ மேக்கப்பா? டாக்டர் பாப்பார் இல்லை? டாக்டர் போன உடனே நீ என்ன ஐப்ரோ வச்சுக்கிற, எத்தனை பொட்டு வச்சுருக்கிற, எத்தனை பின்னல் போட்டிருக்கிறேன்ல, வாயை தரேன்னு தயவுசெய்து சொல்ல. என்ன மேக்கப் பண்ணுறீங்களா? டாக்டரை பார்க்கும்போது பல்லு விளக்கிட்டு போங்க. முக்கியமாக பண்ண வேண்டியது அவர் போனன்னு வாயை தரேன்னு அப்படியே திறக்கும் போது நேற்று சாப்பிட்ட சிக்கன், முந்தா நேற்று சாப்பிட்ட மீன், அவர் இந்த டென்ஷனில் பில் அதிகமாக போடுறார். நமக்கு பார்த்த மருத்துவத்துக்கு என்ன இப்படி அவன் சோதிச்சுட்டான் அவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சுவர் இருந்தால் சித்திரம் வரையலாம். இந்த சரீரம் நம்ம நினைக்கிற, நம்ம பார்க்குற பார்வை வேற, கடவுள் பார்க்குற பார்வை வேற. எல்லாருக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் மேல் நம்பிக்கை இருக்குது. அந்த உயிர்த்தெழுதல் நடக்க போது எதை கடவுள் உயிர்த்தெழ வைக்க போறார்? அசனம் அறிஞ்சவங்க தானே சொல்லுங்க, எதை உயிர்த்தெழ வைக்க போறார்? எதை மதிக்கலையோ, எதை சரியாக பராமரிக்கலையோ, எதை ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுமோ, அதனால எதெல்லாம் சீக்கிரமாக போய் கல்லறையில் படுத்துதோ, அந்த எலும்புகள், அந்த நரம்புகள், அந்த தசைகள், அந்த அணுக்களைத்தான் திரும்ப ஆண்டவர் உயிரோடு எழும்ப பண்ண போகிறார். கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி. எந்த சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்களோ அந்த சரீரம் மகிமை சரீரமாக எழும்பிற்று. அந்த கலர்கள் இல்லைங்க, ஏதோ கொஞ்சம் முடி. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி எஸ்தரை போய் நிற்க வைக்கணும்னா 6 மாதம் எல்லா விதமான வாசனை திரவங்கள். வெறும் வாசனை திரவம் மட்டுமா? நல்லா நோஞ்சா நாட்டை இருந்துக்கிட்டு ஃபுல்லாக சென்ட் வாசனை இருந்து என்னையா பண்ணுறது? திடகாத்தமான, ஆரோக்கியமான, பலனான பாபிலோன் அரசு சொல்லுது எல்லாத்துக்கும்
திடகாத்தமான உணவு கொடுங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நாங்கள் சில உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியாது, எங்களுக்கு பருப்பு வகையை கொடுங்க. பாருங்கள், அதை நம்பிக்கையோட விசுவாசத்தோட அதை சாப்பிட்டு 10 நாளில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். கரிமீன் சாப்பிட்டவனை விட இவனுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருந்தது, பெலனோடு இருந்தது. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆரோக்கியம் சிக்கன் மட்டனில் இல்லைங்க, தேவ பிரசன்னத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. நல்லா சாப்பிடுங்கன்றேன், ஆரோக்கியமானதை சாப்பிடுங்கன்றேன், ஆரோக்கியமான நேரத்தில் தூங்குங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த சரீரம் மிகவும் அவசியமானது. கணவனுக்கு சொல்கிறேன், உங்கள் சரீரம் மிக முக்கியமானது. மனைவிகள் அந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்ன பண்ணுது? எல்லாம் சொல்லுங்க, திருமணமானவங்க சொல்லுங்க, என்னுடைய கணவனுடைய சரீரம். திட்டுறீங்களே, அந்த ஆள் ஏற்கனவே நிறைய வேலை வாங்குறான், இது வேற சப்போர்ட்டா வேற. நான் சொல்ல, இது கடவுள் கடவுள் இப்போ இயேசு அங்கே இருக்காருன்னு வைங்களேன். இப்போ இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறார். இயேசு வந்து ஒரு 10 நாள் ட்ரிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வீடு சுத்தமாக இருக்குமா? சுத்தமாக இருக்கும். இயேசு சுடுதண்ணில் தான் குளிப்பாருன்னு வைங்களேன். என்ன பண்ணுவீங்க? அவர் டெய்லி 6 மணிக்கு சுடுதண்ணில் குளிக்கிற வழக்கம் இருக்குதுன்னா எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? ஐயோ 4 மணிக்கெலாம் எழுந்து, ஐயோ இயேசு குளிக்கிறார். அந்த சுடு தண்ணியை நம்ம அப்படியே இந்த பால் கொதிக்க வைக்கிற மாதிரி அப்படியே சுடு தண்ணியை ரசிப்போம். அப்படியே இயேசு குளிக்க போகிற சுடு தண்ணி. என்னைக்காவது புருஷனுக்கு சுடு தண்ணி காய வைக்கும்போது இது போயிட்டு வர்றதுக்கு சுடு தண்ணி ஒரு கேடு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களை சொல்ல நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம்தான். நான் சொல்கிறது ரொம்ப வேதனையான விஷயந்தான். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க, அதில் ஒரு சுகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். உங்கள் கணவனுடைய சரீர சுகத்துக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. கணவன் நீங்களே எடுத்துக்கங்க. உங்கள் மனைவியினுடைய சரீர சுகத்துக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. நிறைய நேரத்தில் இந்த மனைவி மாதிரி நீங்களாம் நல்லா இருக்கணும், நீங்களாம் நல்லா இருக்கணும். நான் சொல்கிறது என்ன, நாங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா முதல்ல நீ நல்லா இருக்கணுமா? விளங்குதா? ஒரு ஆணை சடுதியாக நிலைகுலைய வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவியினுடைய சரிவு தான். ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உங்கள் பாஸ்டம்மா. இப்போ 1 மாதம் ஆச்சா? நான் முடிக்க போகிறேன். 1 மாதம் ஆச்சுங்க. அப்படியே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஆகிப்போச்சு. விளங்குதா? பாஸ்டருக்கு திடீர்னு காய்ச்சல் வருது, திடீர்னு போய் அவருக்கு ஒரு மாதிரி பலவீனமாயிருது, வீட்டில் இருக்கிற எல்லாம் ஸ்தம்பிக்க எல்லாம் வராங்க ஆக்டிவ். உங்கள் வீட்டு சமையல்கள்லாம் பயங்கர ஒரே புகழாரம் தான். சபை எப்படி அவங்கள கேர் பண்ணுறதுன்னு நிறைய புகழாரமாக எங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்னேன், எத்தனையோ பிரசங்கம் பண்ணுறேங்க, அந்த பிரசங்கத்திலலாம் நடக்காது. ஒரே ஒரு ஆப்ரேஷன் டி அப்படின்னா என்னது? எல்லாரையும் டிசைபிள் பண்ணுறது. அவ்வளோ பவருங்க. எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் இப்படி இருந்தாருன்னா கூட இவ்வளோ கேர் இருந்திருக்காது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டினுடைய பெண்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்குது. நாங்கள் பலவீனமாகி சரிஞ்சா கூட குடும்பம் சமாளிச்சிருங்க, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சரிஞ்சா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால சகோதரிமார்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, உங்களை தயவு செய்து நல்லா பார்த்துக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரத்தின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. இயேசு இந்த சரீரத்தை சுகமாக்குகிறார். நான் சொல்கிறேன், சுகத்துக்கு விரோதமான சிந்தனைகளை உங்கள் மைண்ட்லேருந்து தயவு செய்து எடுத்து போடுங்க. அந்த நெகட்டிவ் தாட்டுகளுக்கெல்லாம் தேவன் ஆதரவாக இருக்கிறார்ன்ற அந்த பொய்யை நம்பாதிருங்கள். தேவன் நாம் சுகமாக இருப்பதை அவர் விரும்புகிறார். அவர் மினிஸ்ட்ரிக்கு என்ட்ரானதிலிருந்து அவர் சிலுவைக்கு போகிற வரைக்கும் பாதிக்கப்பட்ட அனைவரையும் அவர் சுகமாக்கி கொண்டே இருந்தார். காதை வெட்டிடுறானுங்க, அப்படியே ஹீல் பண்ணுறார். எப்படி ஹீல் பண்ணுறாருன்னா, நம்மெல்லாம் ஏதாவது ஒரு சரீர அங்கம் துண்டிக்கப்பட்டு ஒட்ட வச்சோம்னா அடையாளம் இருக்குங்க, அடையாளமே இல்லாமல்
பேதுரு அப்படியே 3 சிலுவையில் 4வது சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. ஏன்டா ரோம போர் சேவனை காதார வெட்டுற அளவுக்கு உனக்கு துணிகரமான 3 சிலுவையில் அங்கே 4வது சிலுவை இருந்திருக்கும். தம்முடைய சீஷனை ஆண்டவர் விடுவிக்கிறார், அடையாளமே இல்லாமல் சுகமாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க. அடையாளம் தெரியாம நம்முடைய வியாதிகளை, நம்முடைய இழப்புகளை அவர் சொஸ்தமாக்குகிறவர். இருந்த இடமே தெரியாது. கட்டி இருந்ததா? டாக்டர் சொல்றார், கட்டி இருந்ததுங்களா? ஆமாங்க, பார்த்தனுங்க, 4 ஸ்கேன் எடுத்து பார்த்தனுங்க, இருந்ததுங்க, அடையாளமே இல்லைங்க. அடையாளமே இல்லாமல் சுகமாக்கப்பட்டால் அது இயேசுனுடைய பிரம்மாண்டமான சுகமாக்குதல். அல்லேலூயா. யோவான் கேட்கிற, வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னும் போது, நான் பல தலைப்புகளில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா இயேசு? இயேசு என்ன தெரியுமா? வியாதிப்பட்டவன்லாம் சுகமாகனா சார், மரித்தவர்கள்லாம் உயிரோடு எழும்புறாங்க, இதை போய் யோவானுக்கு சொல்லுங்கன்றாரு. அவருடைய ஊழியத்தினுடைய பிரம்மாண்டமான அடையாளத்தை, சுகத்தை வைத்திருந்தார். இயேசு நம்மை சுகமாக்குகிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஒருவேளை ஆன்லைனில் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், சபையாருக்கு சொல்லுகிறேன், சுகத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தாராளமாய் பகிர்ந்து கொடுக்கிறவர். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து கொஞ்சம் அந்நிய பாஷைகளில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோ, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மீண்டும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய விடுதலைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய விடுதலைக்காக ஸ்தோத்திரம். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று, ஆண்டவரே, ஓ சுகத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் சுகத்துக்கு விரோதமாக உம்முடைய என்பதை நம்புகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ அகால மரணங்களின் மீது உம்முடைய விருப்பம் இல்லை. அற்ப ஆயுசுள்ளவனாய் மரிப்பதில் உம்முடைய சித்தம் இல்லையப்பா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ ஆக்சிடென்ட் மரணங்கள் மீது கடவுளுடைய சித்தம் இல்லை. ஓ ஹல்லேலூயா. சடுதியான வியாதிகளால் ஓ மரிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ உலகம் அதையெல்லாம் கிரியேட் பண்ணுது. உலகம் அப்படிப்பட்ட தீங்கையெல்லாம் நமக்கு கொடுக்குது. மனிதர்களுடைய தந்திரங்கள் மனிதர்களுடைய உயிர்களை பறிக்கிறது. கரங்களை தட்டி ஓ ரபாலா தரபா ஷியந்தரபலபா. ஓ தேவனோ தேவனோ அவரை எழுப்பினார். இன்றைக்கும் நம்முடைய உரிமை பாராட்டுகிறேன். இந்த சுகத்தை நான் உரிமை பாராட்டுகிறேன். என்னுடைய வியாதிகளை நான் வர்ணித்து ஆண்டவரே வார்த்தைகளால் கோர்க்காமல் நான் உன்னை சுகமாக்க முடியும் என்பதை விசுவாசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். முடவன் நடக்கிறான், செவிடன் கேட்கிறான், ஊமையன் பேசுகிறான், கண்கள் திறக்கப்படுகிறது. ஓ பேரலிஸில் அகப்பட்டவர்கள் எழும்பி நடக்கிறார்கள். அந்த இயேசுவின் வல்லமை இன்றைக்கும் இந்த ஹோப் சபையிலும் ஓ ரபாலா ஷியந்தரபலவரபலபா வியாபித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சுகத்தை நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. இந்த சுகத்தை இவங்க மேல வைத்து ஆசீர்வதிக்கிறேன். ஓ ரபா ஷியந்தரபலவரபா. ஆண்டவரே, அந்த தெய்வீக சுகத்தை மல்குஸுடைய காதுகள் ஒட்டப்படும் போது ஒரு சின்ன தழும்பு கூட இல்லாம அதை அடையாளம் தெரியாம அழிச்ச மாதிரி பல அடையாளங்களோடு இருக்கிற வியாதிகள், ஆண்டவரே, பல அடையாளங்களோடு கூட தழும்புகளோடு இருக்கிற வியாதிகள் இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரனாய் இருந்து நான் ஜெபிக்கிறேன். அவைகள் அடையாளம் தெரியாமல் சுகமாவதாக. அவைகள் இருந்த இடமே தெரியாமல் சுகமாவதாக. ஓ இந்த வார்த்தைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறேன். எலிசாவுடைய எலும்புகள்ல 1 வருஷம் செத்து 1 வருஷம் ஆன சரீரத்தின் எலும்புகள்ல பட்டவன் சுகமாகும் போது கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த உலகத்தை சுகத்தாலும் விடுதலையாலும் நிரப்புகிற நான், ஹல்லேலூயா, என்னை அப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த உலகத்துக்கு சுகத்தை கொடுக்கிற மனிதனா கடவுள் என்ன வச்சிருக்கிறார். ஓ அவரை பின்பற்றின பேதுரு ஜனங்களை சுகமாக்குறவனாயிருந்தான்.
அவரை பின்பற்றின மத்தேயு அநேகரை சுகமாக்குகிறவராக இருந்தார். அவரை பின்பற்றுகிற பவுல் அநேகரை சுகமாக்குகிறவராய் இருந்தார். அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அநேகரை சுகமாக்குகிறவர்களாக. ஜனங்களை மோசே சுகமாக்கினான், எலியா சுகமாக்கினான், எலிசா சுகமாக்கினான், தீர்க்கதரிசிகள் சுகமாக்கினார்கள், சீஷர்கள் சுகமாக்கினார்கள். இன்றைக்கும் பல தேவனுடைய மனிதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜனங்களை சுகமாக்கி கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருடைய சுகமாக்குகிற வல்லமை நமக்குள்ளே வேலை செய்து கொண்டே இருக்கிறது. Thank you Lord, thank you Lord. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும் ஏசையா, உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமா. கரங்களை தட்டி ஆகும் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும் இசையா, உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஜெபிக்கிறேன். உம்மால் உம்முடைய நாமத்தினாலே சபையாருக்கு தேவன் தருகிற சர்வாங்க சுகத்துக்காக ஸ்தோத்திரம். ஊழியக்காரருடைய குடும்பத்திற்கு தேவன் கொடுக்கிற மகத்தான சுகங்களுக்காக ஸ்தோத்திரம். ரபா ஷபத ரபலவா ரஹந்தரதரவா ரிபலதரபா கரவலவரபலவா ஷபதரார் யந்தரவலவா ரபா கவரபலவரபா. Oh, thank you Holy Spirit. Oh, Jesus name. அசுத்த ஆவிகள் விலகுவதாக. அவர் அசுத்த ஆவிகளை அதிகாரத்தோடு துரத்தினார். In the name of Jesus. ரபாஷ்யா தரவலவரபா ரஹந்தரவலபா. தெய்வீக சுகத்தை கட்டவிழ்க்கிறேன். பரலோக கலாச்சாரம், அந்த பரலோகத்தின் சுகம், ஓ உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இங்கே வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ரபா ஷபா தரவலபா. ஓ ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. 4 திசைகளில் இருந்து வந்த காற்று அவைகளை எழும்பி நிற்க பண்ணிற்று. அவைகள் காலூன்றி நின்றன. எலிசாவின் எலும்புகளில் பட்ட பிரேதம் எழுந்து காலூன்றி நின்றது. ரபாதா ரபாதாரா ஷஹதரலா ரதனமா. Oh, thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் கொடுத்த நல்ல விடுதலைக்காக நன்றி. அற்புதத்தை நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டோம்ப்பா, அற்புதத்தை அனுபவிப்போம் ஆண்டவரே. இது எப்படி நோக்காத ஆராய்ச்சி எல்லாம் பண்ண மாட்டோம், அதெல்லாம் கேன்சல் பண்றோம்ப்பா. நாங்கள் அதை ஃபீல் பண்ணுங்க லைஃப்ல, அந்த சுகத்தை என்ஜாய் பண்ணட்டும் அப்பா. நான் பிளஸ் பண்றேன் சபையார.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இணைந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் இன்றும் இன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம்மோடு கூட மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியார் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியார் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா, நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே, கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வாளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. God bless you, God bless you, God bless you. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.